பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். பாருங்களேன், நீதிமொழிகள் 12:22 அதில் ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நிறைய பொய்யான காரியத்தை பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது ஜனங்களை ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, மக்களுடைய பணத்தை ஏமாற்றி எடுத்துக்கொள்ளுவது, ரியல் எஸ்டேட்டில் சீட்டு பிடிக்கிறதுல, வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புறன்றதில் நிறைய ஏமாற்றுதலான காரியங்கள், மக்களுக்கு பொய்யானதை சொல்லி நம்ப வச்சு அவங்க பணத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு ஓடுகிற மக்கள், இப்படி நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டு நம்முடைய உள்ளம் துக்கம் அடைகிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேலையில், பிஸ்னஸில், குடும்பத்தில் பொய்யான காரியத்துக்கு இடம் கொடுக்காம உண்மையும் மொத்தமாய் நம்ம நடந்து கொண்டா ஆண்டவர் சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையில்லாத ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்ய முடியாது. பாருங்களேன், வேத புஸ்தகத்தில் ஏசாயா 38 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவர், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார். அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி தாக்கினது. அந்த நாட்களிலே அவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு மரண படுக்கையில் இருந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இனி அவர் பிழைக்க முடியாது என்று. ஒரு ராஜாவா இருக்கிறதுனால, தேசத்துக்கே ராஜான்னு சொன்னா அந்த தேசத்தில் உள்ள பிரபலமான வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க. அப்படித்தானே? அப்போ வைத்தியர்கள் அவரை சுகமாக்க எவ்வளோ பிரயாசப்பட்டும் சுகமாக்க முடியவில்லை. இப்போ ஆண்டவரும் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், இனி உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டே, அவ்வளோதான், ஒரு நாட்கள் முடிந்தது என்பதாக ஆண்டவர் அறிவிக்கிறார். அந்த சமயத்தில் இந்த எசேக்கியா வியாதியின் வேதனை ஒரு பக்கம், மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டதே என்ற துக்கம் ஒரு பக்கம், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்தாராம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஆயுச நாளோட 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று அந்த மரண படுக்கையை மாற்றி அற்புதமான சுகம் கொடுத்தார். அதுதான் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த அற்புதம் செய்ய காரணம் என்ன? பாருங்க, 3வது வசனத்துல இந்த எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் சொல்லுகிறார்: கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன், அதை நினைத்தருளும். இந்த ஜெபம்தான் தேவனுடைய உள்ளத்தை அசைத்தது. ஆண்டவர் பார்க்கிறார், அவன் எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தவன், எனக்கு பிரியமானதை செய்தவன், அவன் எதையுமே ஏமாற்றி காரியத்தை சாதிக்கவில்லை, யாரையும் அவன் ஏமாற்றவில்லை, உண்மையாய் நடந்து கொண்டவன். ஆகவே அவனுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும், அவனுடைய கண்ணீருக்கு நான் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கினார். ஒரு அற்புதமான சுகம், அவனுடைய மரண படுக்கையை மாற்றி அவனுக்கு ஒரு ஆயுச நாளை கூட்டி கொடுக்கிறார். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நான் மன உத்தமமாய் நடந்தேன், உண்மையாய் நான் நடந்தேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில், சமுதாயத்தில் நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரையும் ஏமாற்றுவதோ, அடுத்தவங்க பொருளை இச்சிப்பதோ, திருடுவதோ, அந்த மாதிரி எந்த காரியமும் கிடையாது. நான் உண்மையும் மொத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை
நீங்கள் வாழ்கிறீர்களா என்று யோசித்து பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எந்த விதத்திலும் மற்றவர்களை ஏமாற்றவோ மற்றவர்களிடத்தில் பொய் சொல்லி காரியத்தை சாதிக்கவோ எதுவுமே நான் செய்துவிடக்கூடாது. உத்தமமாய் உண்மையாய் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். உடைய மரண படுக்கை அவர் மாற்றுவார். உடைய ஆபத்தான சூழ்நிலை விடுதலை தருவார். அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எசேக்கியா மாதிரி நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிரியமான யாரோ ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கலாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு உதவி உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமாய் உமக்கு முன்பாய் நான் நடந்தேன், அல்லது நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நான் செய்துவிட்ட தவறை எனக்கு மன்னியும். இனிமேல் நான் உண்மையும் உத்தமாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்வேன் என்று அர்ப்பணித்துக் கொள்வீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உண்மையும் மன உத்தமமாய் நடக்க தங்களை அர்ப்பணித்து யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய ஒப்பு கொடுத்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கைகள் மாறட்டும். மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரியப்படட்டும். ஒரு அற்புதமான சுகம் இப்பொழுதே உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி அப்பா. மரண படுக்கைகள் மாறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு பிரியமானவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறது நிமித்தம் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பொழுது கண்ணோக்கி பாரும். எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டு அற்புதம் செய்தவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இறங்கி ஒரு அற்புதம் செய்யும். ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் வியாதி படுக்கையில் வேதனை படுகிறவர்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு அற்புத மாற்றம் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா நோய்களையும் விட்டு விட்டு விலகட்டும். மரணத்தின் கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதியும். தொழில் காரியத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதங்களை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உண்மையா நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.